உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய பணக்காரனா, மரியாதை உள்ள மனிதனா, ஒரு வெற்றிகரமான மனிதனா வாழ்ந்துட்டு போக நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் சில மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா நீங்கள் பெரிய உயரத்துக்கு வந்து போக போகிறீங்க. அப்படி பெரிய உயரத்துக்கு போகிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பெரிய உயரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க, ஆனால் லைஃப்பில் பெரிய பெரிய விளைவுகளை அதுதான் வந்து ஏற்படுத்தும். நான் ஒரு 8 மிஸ்டேக்கை சொல்ல போகிறேன். இந்த 8 விஷயங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் அதை திருத்திட்டு வேற ஒரு வழியில் வந்து போக ஆரம்பிங்க. உங்கள் லைஃப் மாறுறத நீங்களே கண் கூட வந்து பார்ப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக், கிளியரான கோல் இல்லாமல் இருக்கிறது. போய் சேர வேண்டிய இடம் தெரியாமல் எத்தனை முறை ஒரு வழியில் போய்கிட்டே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம போக முடியாது இல்லையா? அப்படி தான் நிறையா பேர் ஸ்கூல்லேருந்து, காலேஜிலேருந்து, ஒர்க்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து ஏன் இதை நம்ம பண்ணுறோம், இதை நம்ம பண்ணுறனால எந்த இடத்துக்கு போய் சேர போகிறோம், இது தெரியாமலேயே பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது. ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் வந்து ஒரு டிகிரி வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும், ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும், ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், உங்களுடைய கோல் என்ன? எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த வேலை வேணாலும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குங்க, ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஹோட்டல் வந்து வைக்க முடியாது. பணம் மட்டும் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ஹோட்டலில் போயிட்டு வேலை பார்க்கணும். இப்படி உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த வழியில் வந்து போகிறீங்க அப்படின்னா இங்கே பெரிய உயரத்துக்கு வந்து போக முடியும். இல்லை சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளியரான கோல் இல்லாமல் வேறு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இது ஃபஸ்ட்டு ஒன். சரியாக இருந்துச்சுன்னா இப்போத்திலிருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணி சரியாக வந்து பண்ண பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி கிளியரான கோல் இல்லாமல் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுடைய லைஃப்பில், அவங்களுடைய க்ரோத்தில் உங்களுடைய பங்குமே இருக்குங்க. ஓகே, செகண்ட் ஒன், டூ மச் ஃபோன் யூசேஜ். நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைஃப் என்ன ஆகும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 மினிட் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வேலை வந்து பார்க்கலாம். இப்படி நினச்சி நீங்கள் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 மினிட் அப்படிங்கிறது ½ அன் ஹவரை தாண்டி போகும். அதுக்கப்புறம் 1 ஹவரை தாண்டி போகும். இதுக்கப்புறம் இந்த வேலை வந்து பார்க்கணுமா? ஃபுல்லாக வந்து பார்க்க வேணாம், கொஞ்சம் மட்டும் பார்த்தா போதும். இப்படி நினச்சி ஒரு டைம் வந்து பண்ணுவீங்க. அந்த ஒரு டைம் வந்து பழக்கமாக மாறுச்சு அப்படின்னா 1000 டைமாக வந்து மாறும். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வருடங்களையே ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் கழிச்சிடுறீங்க. ஸோ எதாக இருந்தாலுமே அளவோடு பண்ணுறதாங்க நல்லது. ஃபோன் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அளவோடு யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து அடிக்ட் ஆகிட்டீங்க, அதிலிருந்து மீள முடியல அப்படின்னா கஷ்டமே படாமல் என்னால் முடியும் அப்படி சொல்லி ஒரு உறுதி எடுத்து அந்த இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, 4 மாதம் 5 மாதம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நீ ஒரு வெற்றிகரமான மனிதன், நீ எல்லார் மாதிரியும் கிடையாது, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மனிதன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னோடய ஃபோனில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இல்லை. ஸோ இதில் நிறையா பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு சேலஞ்ச் எடுத்து இதிலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்கள் லைஃப் அப்போ தாங்க மேலே மேலே போகும். இல்லைனா எல்லோரும் மாதிரி நீங்கள் இருந்துடுவீங்க. ஓகே, ஜாக்கிரதையாக இருங்க. தேர்ட் ஒன், நோ டிசிப்ளின். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறையா பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சு அந்த பிஸ்னஸை வந்து நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு அது வளர்ச்சி அடையும். இல்லை அப்படின்னா வீழ்ச்சி அடையும். 4 பேர் வேலைக்கு வந்து வச்சிட்டிங்க அப்படிங்கிறனால நீங்கள் அந்த கடைக்கே போகாமல் இருக்கிறீங்க, பிஸ்னஸை வந்து பார்க்காமலே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து வீழ்ச்சி அடைகிறதை நீங்களே வந்து பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதில் ஒரு டிசிப்ளின் நிச்சயமாக தேவை. டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து வெற்றி அடையும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீழ்ச்சி அடையும். ஸோ நீங்கள் எது பண்ணாலும் சரிங்க, படித்தாலும் சரி, ஒர்க் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் டிசிப்ளின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசிப்ளின் இல்லாதவங்க எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இங்கே தோல்வி அடைகிறாங்க. இது தேர்ட் ஒன். ஃபோர்த்து ஒன், ரொம்ப வருஷம் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான், திடீர்னு அவன் விலகி போயிருப்பான். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அவனை திரும்பி பார்க்கும்போது அவன் வேறு தவறான வழியிலையோ இல்லை க்ரோத் இல்லாமலே இருந்திருப்பான். நீங்கள் நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்து மேலே வந்திருப்பீங்க. இன்கேஸ் அவங்க கூட நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பும் க்ரோத் இல்லாமல் இருந்திருக்கும்.
இது உங்களுடைய திட்டம் கிடையாது, இது கடவுளுடைய திட்டம், இந்த யூனிவர்ஸோட திட்டம். நிச்சயமாக சில பேர்கிட்ட இருந்து சில இடங்கள்ல இருந்து நம்ம வெளிவந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து க்ரோத் வந்து இருக்காது. உங்கள் சர்க்கிளில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் டிசிப்ளினாக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, பட் அவங்க வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது அப்படி வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருங்க, நீங்கள் வெற்றி நோக்கியே ஓடுங்க. அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் உங்களை அவங்க சேர்த்துக்குவாங்க. அவங்கள நம்ம சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம தனியாக இருந்தே கூட ஜெயிக்கலாம். இப்படி நினச்சி தவறான இடத்துல இருந்து முதல்ல வந்து வெளியே வந்து வந்துடுங்க. ஓகே, அடுத்து 5th ஒன், தோல்விக்கு முக்கியமான காரணமே பயந்தாங்க. நீங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைப்பீங்க. ஆனால் ஒரு பயத்தினால ஒன்றால் பண்ண முடியுமா, உன்னுடைய அப்பா பண்ணல, தாத்தா பண்ணல, நீ மட்டும் எப்படி பண்ணிடுவ இப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நீ பண்ணணும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும், பண்ண முடியும்னு தோணும், ஆனால் பயத்தினாலேயே பண்ணாமல் இருப்பீங்க. பயம் உங்களுடைய தோல்வியை தீர்மானிக்கும். ஸோ பயப்படாதீங்க, கொஞ்சம் துணிச்சல் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எவ்வளோ பேர் வெற்றிகரமாக இருக்கிறாங்க, இந்த ஊரில் எவ்வளோ பேர் வெற்றிகரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம போட்டியாக போகிறோம் அப்படின்னா வெற்றி அடைய முடியுமா, எவ்வளோ பணத்தை வச்சு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொன்றையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தைரியமாக பயம் இல்லாமல் இறங்குங்க. அதில் நிச்சயமாக வெற்றி வந்து வருங்க. ஸோ பயப்படாதீங்க, பயந்தீங்க அப்படின்னா தோல்வி உங்களை வந்து பிடிச்சிக்கும். 6th ஒன், நோ மணி நாலேஜ். ஒருத்தங்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கு பண அறிவு இல்லை அப்படின்னா அந்த பணம் எப்படியாச்சும் அவனை விட்டு வெளியே போக தான் நினைக்கும். அந்த பணத்தை வந்து சேர்த்து வைக்க தெரியணும், சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தெரியணும், அந்த பணம் இன்னும் நிறையா பணத்தை சம்பாதிக்க வைக்கவும் தெரியணும். இல்லை அப்படின்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு நாள் வந்து இழந்து போயிடுவாங்க. லாட்ரியில் 1 crore அடிச்சிருச்சு, ஒரு வருஷம் நல்லாயிருக்கும், அடுத்த வருஷம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க டவுனில் இருப்பாங்க. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அம்பானி ஃபேமிலி தான். சொத்தை பிரித்து கொடுக்கும்போது, அண்ணன் தம்பிக்கு சொத்தை வந்து பிரித்து கொடுக்கும்போது 2 பேருமே மிகப்பெரிய பணக்காரங்க தான். ஆனால் இன்னைக்கு ஒருத்தங்க இந்தியாவோட நம்பர் 1 பணக்காரங்க, இன்னொருத்தங்க ஒரு மிகப்பெரிய கடனாளி. எவ்வளவு பணம் இருந்தாலும் பண அறிவு இல்லை அப்படின்னா அந்த பணம் நம்மளை விட்டு போயிருங்க. அதனால் பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வரும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. நான் இதனால தான் பங்குச்சந்தைகளை வந்து இருக்கிறேன். பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புக்குமே நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி படித்து பாருங்கள். நிறையா பணத்தை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மனசையும் உறுதிப்படுத்தவும் முடியுங்க. ஓகே, இது வந்து 6th ஒன். அது 7th, ஓவர் திங்கிங். ஆக்ஷன் இல்லாமல் வெறும் திங்கிங் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னங்க பிரயோஜனம்? நிறையா பேர் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை பண்ண மாட்டாங்க. சில இடத்துல ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும், அந்த பிரச்சனையை பண்ணவும் கூட அதை மறந்துட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி திரும்ப யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. இவங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓவர் திங்கிங்கை விட்டு வெளியே வந்து வாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியாதுங்க. அப்படி ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு முதல்ல போயிட்டு என்ன பண்ணால் அதை அதிகமாக யோசிக்க மாட்டிங்களோ அதை முதல்ல வந்து பண்ண ஆரம்பிங்க. இங்கே இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, உங்கள் காலேஜில் பிரச்சனை வந்துருச்சு, ஒர்க் பண்ணுற இடத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் கூட அந்த இடத்துக்கே வந்து போகாதீங்க. ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர வரைக்கும் அங்கே வந்து போகாதீங்க. இல்லைனா 3 நாள் 4 நாள்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். இந்த மூளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுரும். திரும்ப ரெக்கவரி பண்ணி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஓவர் திங்கிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணாதீங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணவும் ஆரம்பிங்க. ஓகே, அடுத்து 8th ஒன், வேஸ்டிங் டைம் டெய்லி. நீங்கள் ஒரு நாளை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு லைஃப்பில், நீங்கள் வாழ போகிற ஒரு லைஃப்பில் ஒரு பீஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தங்க. எஸ், ஒவ்வொரு நாளுமே புது வாழ்க்கை தான், ஒவ்வொரு நாளுமே புதுசாக வந்து விடியுது, புதுசாக வந்து மறையுது. இப்படி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக அதோட வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், இந்த வானமாக இருக்கட்டும், இந்த பூமியாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதோடைய வேலையை சரியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி ஓடக்கூடிய நாளில் தனியாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி உங்களை அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்? எனக்கு எல்லாமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்களும் அந்த நாளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வேலை செய்யணும் இல்லையா? 5 நாள் வேலை பாருங்கள், 2 நாள் ஓய்விடுங்க. ஆனால் வேலையே பார்க்காம சொகுசான வாழ்க்கைக்காக, கம்ஃபர்ட் ஜோனுக்காக என்னால் முடியாதுன்னு நினச்சி அதே இடத்துல வேலை பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா
அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இப்போ தெரியாது, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக ஸ்டாப் பண்ணுங்கள். தினம் தினம் ஒவ்வொரு நாளும் வேலை பாருங்கள், நியூவாக நிறையா கற்றுக்கவும் பாருங்கள். உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும். ஒரு நாள் 2 நாளில் மாறாது, 1 மாதம் 2 மாதம் கழித்து பார்க்கும்போது ஒரு பெரிய க்ரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பண்ணேன், காலேஜ் போகும்போது பாதி பண்ணேன், காலேஜ் முடிக்கும்போது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். என் லைஃப் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே தாண்டி நானாக என்னுடைய சொந்த காலில் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தேன். எஸ், ஒரு பையன் வீட்டிலேருந்து ₹1 கூட வாங்காமல் சொந்தமாக எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாரித்து நிறைய புத்தகங்கள் படித்து புத்தகங்கள் எழுதி என்னுடைய லைஃப்பை மாற்றிக்கிட்டேன். இந்த 8 மிஸ்டேக்கை என்னுடைய லைஃப்பில் நானுமே பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் மாறிச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன பகுதியாச்சும் மாற்றுன்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பை திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயமாக லைஃப் மாறுங்க. ஆனால் அதுக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்றிக்க ஆரம்பிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.